1950களில் ஒரு நாள் ஒரு வானொலி நிருபர் ஸ்ரீ மகா பெரியவாளை பேட்டி கண்டு அதனை டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து கொண்டிருந்தார். திடீரென்று பெரியவா அவரிடமும் அங்கிருந்தவர்களிடமும் மிகவும் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர் எதுவென்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லவில்லை. பெரியவா மற்றொரு கேள்வியை கேட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு எப்படி கிடைத்தது? யாரோ ஒருவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் நமக்கு தந்தார் என்றார். அனைவரும் ஆம் என்று ஒப்புக்கொண்டனர். பெரியவா சிரித்து கொண்டே தலையசைத்துவிட்டு மற்றொரு கேள்வியை வீசினார். குருஷேத்திரத்தில் அனைவரும் பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருந்த போது அதனை குறிப்பெடுத்ததோ எழுதி கொண்டதோ யார்? மீண்டும் அமைதி நிலவியது. அங்கு ஸ்ரீ சரணர் புன்னகையுடன் சொல்ல ஆரம்பித்தார். பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் விளக்கிக் கொண்டிருந்த போது ஸ்ரீ கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்புமின்றி அவரையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். பிதாமகர் பீஷ்மர் 1000 நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழிப்படைந்தனர். முதலில் யுதிஷ்டிரர் பேசினார். பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த 1000 புனித நாமாக்களை சொன்னார். அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதி கொள்ளவோ தவறிவிட்டோம். நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கின்றோம் என்றார். அப்போதுதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு நேர்ந்துவிட்டதென்று உணர்ந்து திகைத்தனர். பிறகு யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திரும்பி 1000 புனித நாமாக்களை மீட்டுத்தர தாங்களாவது உதவக்கூடாதா என்று கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணர் வழக்கம் போல் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும்? உங்கள் எல்லோரையும் போல நானும் ஆச்சாரியார் பீஷ்மரைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணரிடம், ஹே வாசுதேவா, நீ அனைத்தும் அறிந்தவர். உம்மால் இயலாதென்பது எதுவுமே இல்லை. தாங்கள் தயை கூர்ந்து எங்களுக்கு உதவ வேண்டும். அந்த ஒப்புயர்வற்ற பெருமை வாய்ந்த பரந்தாமனின் 1000 புனித நாமாக்களை மீட்டு தர வேண்டும். அது தங்களால் மட்டுமே முடியும் என்று வேண்டினர். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் என்று கூறினார். எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஸ்ரீ வாசுதேவர் தொடர்ந்தார். சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் என்றார். அனைவரும் சகாதேவனால் எப்படி சஹஸ்ரநாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தனர். ஸ்ரீ வாசுதேவர் கூறினார், உங்கள் அனைவருள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான். சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சஹஸ்ரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்வார் என்றார். சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்துக் கொள்ளும். இது ஸ்படிகத்தின் குணம், தன்மை. ஸ்வேதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும். உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சஹஸ்ரநாமம் சொல்லிய அதே இடத்தில் அமர்ந்தனர். சகாதேவன் மகாதேவரை பிரார்த்தித்தார். தியானம் செய்து சஹஸ்ரநாமத்தை மீட்க துவங்கினார். அந்த சுத்த ஸ்படிக மாலையே உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நமக்கு தந்தது என்று சொல்லி குழந்தை போல சிரித்தார் ஸ்ரீ பெரியவா அவர்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.